ப்ரோ. என்னோட டாபிக் வந்து எனர்ஜி எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஹை என்விரான்மெண்டல் காஸ்ட் ஆஃப் ஃபாசில் ஃபியூல் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் யூஸ். அப்படின்னா நம்ம வந்து எனர்ஜி லைக் கோல், பெட்ரோலியம், ஃபாசில் ஃபியூல்ஸ் இருக்குல்ல, கேஸ், ஆயில், இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ அதனால நம்ம என்விரான்மெண்ட்ல என்னெல்லாம் இம்பாக்ட் ஆகுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேபிடட் லாஸ். அப்படின்னா இப்போ வந்து நிறைய மரங்கள் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ நிறைய மரங்கள் வெட்டப்படுது. கரெக்டா? இது வந்து வெட்டப்படுறப்போ எனது நிறைய உயிரினங்களோட வாழ்விடம் வந்து அழிஞ்சிருது. அதுக்கப்புறம் எக்கோசிஸ்டம் லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ஸ்பில்ஸ். இப்போ வந்து எண்ணெய் வந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றப்போ அதுக்கப்புறம் இப்போ ஆக்சிடென்டா வாட்டர் பாடிக்குள்ள பைப்பு கொட்டிடுச்சுன்னா அந்த தண்ணி வந்து கண்டாமினேட்டாகவே பொல்யூட் ஆயிடும். ஸோ இது வந்து அது அதில் வாழ்ற மீன் அப்புறம் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து டேஞ்சர். அப்போ அண்ட் இது வந்து ஒரு ரீசன். அதுக்கடுத்து வந்து இப்போ வைல்ட் லைஃப் என்னெல்லாம் வைல்ட் லைஃப் மேலே இதுக்கு என்னெல்லாம் இம்பாக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா மைக்ரேஷன் ரூட் வந்து கேன்சல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறப்போ விலங்குகளுக்கு ஓரளவு தெரியும் லைக் இது ஃபாரஸ்ட், இது நம்மளோட வாழ்வு. இப்போ வந்து எல்லா இடமும் அழிஞ்சு அவங்களுக்கு வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அதோட மைக்ரேஷன் ரூட் எல்லாம் கட் ஆயிடும். ப்ளஸ் வந்து கட் கார்பன் சிக்ஸ். இப்போ வந்து ஒரு நேச்சுரலான ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணி ஆக்சிஜனை வெளியே விடுது தானே, அதெல்லாம் நம்ம ப்ரீத் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு எந்த இப்போ ட்ரீஸே இல்லை அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நமக்கு டேஞ்சராக வரலாம். நமக்கு வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டு வந்து தேவைப்படலாம். அது அப்புறம் வந்து இதோட சொல்யூஷன்ஸ் அப்படின்னா CCUS, கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் ஸ்டோரேஜ். அப்படின்னா இது வந்து 90% ஆஃப் தி கார்பன் டை ஆக்சைடை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். பட் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதோட ஆல்டர்னேட்டிவ் என்ன, ரினியூவபிள்ஸ், சோலார், விண்ட், ஹைட்ரோ, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் இதை யூஸ் பண்றதுக்கு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் அப்படின்னா அவங்க கொடுக்குற சப்போர்ட்ஸ் அப்படின்னு இந்த ஃபாசில் ஃபியூல் எக்ஸ்ட்ராக்ஷன், கார்பன் எமிஷன்ஸ், அதுக்கு அவங்க கொடுக்குற சப்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இப்போ 1 இயர்ல இவ்வளவுதான் எமிஷன் ஆகணும், இந்த லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா அதுக்கு ஃபைன் வந்து அவங்க போடணும் அந்த மாதிரி. அப்புறம் இந்த பிரசன்டேஷனோட கோல் என்னன்னா இப்போ வந்து இதுல நம்ம வந்து இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் இதுல இருந்து மாறி நம்ம ரினியூவபிள் இதை யூஸ் பண்ணணும். இதுதான் இதோட மெயின் இது கோல். ஸோ உங்களோட தாட்ஸை நீங்கள் இதில் ஷேர் பண்ணிக்கணும். ஓஷன் ஆசிடிஃபிகேஷன் இப்போ வந்து இங்கே இருந்து தண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி என்ன சொல்ற ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாம் தெரியும் இல்லை, ஹைட்ரோ கார்பன்ஸ், குளோரோ கார்பன்ஸ், ப்ரையான்ஸ், அதெல்லாம் வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஃபாசில் ஃபியூல் வந்து இது இருக்கிறது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். கரெக்டா? இது வந்து சம்டைம்ஸ் நம்ம இப்போ வாட்டர்ல இருந்துச்சுன்னா இப்போ இது வந்து எவாபரேட் ஆகி போகும். எவாபரேட் ஆகி போய் இந்த கிளவுட்ல போயிருக்கும். அடுத்து வந்து இந்த கிளவுட்ல இருந்து அது நிறைய வரும். அப்போ இதனால ஓசியன் அசிடிஃபிக் ஆகுது. பிளஸ் அடுத்து என்னன்னா இப்போ ரெயினா வர்றப்போ நமக்குமே ஆசிட் ரெயினா வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஸ்கின் டிசீசஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும். அந்த கேஸஸ் எப்படி வாட்டர் கூட மிக்ஸ் ஆகுது. அதாவது கேஸஸ் வந்து எவாபரேட் ஆகி கிளவுடுக்கு வந்து கண்டென்சேட் ஆகும்போது அந்த டைம் வந்து அந்த கேஸஸ் எல்லாமே கிளவுடுக்குள்ள ஸ்டோர் ஆகிடும். அப்போ அந்த கேஸஸ் வந்து கண்டென்சேட் ஆகி பிரிசிபிடேஷன் ஆகும்போது வந்து அந்த மிக்சர் ஆஃப் கேஸஸ் வந்து ஆசிடாக கீழே ரெயின் கூட அந்த ஆசிட் வந்து மிக்ஸ் ஆகி சீ கூட வரும்போது அந்த சீல உள்ள வாட்டர் வந்து ஆசிடிஃபை ஆகும். ஓகே, நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம ரினியூவபிள்ஸ் யூஸ் பண்ணலாம்ல, லைக் சோலார் வெஹிக்கிள்ஸ், EVs அந்த மாதிரி எல்லாம். பட் வந்து என்னதான் இப்போ வந்து அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அதை யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதோட இது வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அதனால ஃபைன் எல்லாம் இம்ப்ரோஸ் பண்ணால் எமிஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியான சான்ஸ் இருக்கும். ஸோ உன்னோட டாபிக் வந்து நீங்கள் அப்படின்னா இப்போ வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து நமக்கே தெரியும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வரை இருக்கும். அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது மைனிங், சரியா? மைனிங், அப்புறம் கோல் மைனிங் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கோல் மைனிங், அப்புறம் ட்ரில்லிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால சாயில் டிகிரடேஷனும் ஆஃபன் ஹேப்பன் ஆகும். இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறது தானே. இதனால என்னன்னா நம்ம ஃபியூச்சருக்கு வந்து எனர்ஜி வந்து கம்மி ஆயிரும். ஸோ நம்ம வந்து இப்போ
மாதிரி இருக்கும். நீ சொன்ன சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குல்ல, அந்த காஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா? அதுக்கு இப்போ ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க கரெக்டாக. இப்போ கவர்மெண்ட் அவங்க இப்போ கொஞ்சம் பாலிசிஸ், அப்புறம் கொஞ்சம் அவங்க நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க கரெக்டாக இந்த மாதிரி அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கெல்லாம். இப்போ நம்ம அதை ஸ்டாப் பண்ணி அதை நம்ம ஸ்டாப் பண்ணி இப்போ டோட்டலாக பாசிட்டிவ் எக்ஸ்ட்ராக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னாலும் நமக்கு இப்போ என்னதான் பண்ண முடியும், ரினியூவபிள் சைடு தான் போகுது. அப்போ ரினியூவபிள் சைடு போய் எல்லாருமே அதை அஃபோர்ட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அவங்க ப்ரைஸை கம்மி பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ ஜொனி, நீ உன்னோட டாப்பிக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண. என்னோட டாபிக் சிந்தட்டிக் சப்ஸ்டன்சஸ் சப்டன் லைக் இம்பாக்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் ஆன் ஈகோசிஸ்டம் அண்ட் ஹெல்த். இப்போ சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ்னா என்னன்னா சப்ஸ்டன்ஸ் என்னன்னா ஹியூமன்ஸால மேட் ஆயிருக்கும் லெபார்டரி யூஸ்ல சிந்தசிஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், அதாவது கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை மிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி கார்பன் ஃப்ளோரின் இந்த பாண்டை வச்சு தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க. அதனால என்விரான்மெண்டால அதை டீகே பண்ண முடியாது. இது மேஜர் ரிஸ்க் என்விரான்மெண்ட்டுக்கும் சரி ஈகோசிஸ்டமுக்கும் சரி ஹியூமன்ஸ்க்கும் சரி ஒரு பெரிய ரிஸ்காக இருக்குது. இது வேர்ல்டு வைடாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய ரிஸ்க். இன்னொன்று என்னென்னா இது காஸ்ட்லி ரொம்ப இல்லை, எல்லாமே காஸ்ட் எஃபிஷியன்ஸாக இருக்கிறனால நேச்சுரல் சப்ஸ்டன்ஸை விட எல்லா ஹியூமன்ஸும் இந்த சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஹோல் வேர்ல்டு. இதோட 3 கீ டேர்ம்ஸ் அது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா பெர்சிஸ்டன்ஸ். பெர்சிஸ்டன்ஸ்னா என்னன்னா the amount of years, அதாவது எவ்வளோ நாள் இந்த சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் இந்த பூமியில இருக்கும், அதுதான் அதோட பெர்சிஸ்டன்ஸ். பயோ அக்குமுலேஷன்னா இந்த சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஒரு ஆர்கானிசம் உள்ள என்டர் ஆகி அது அதோட ஃபேட்டி டிஷ்யூக்குள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் பயோ அக்குமுலேஷன். பயோ மேக்னிஃபிகேஷன்னா ஒரு சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஒரு ப்ரெடேட்டர் உள்ள எப்படி போகுதுன்னா ஒரு ப்ரேயால ஒரு ப்ரெடேட்டர் கூட போகுது. இதுதான் பயோ மேக்னிஃபிகேஷன். ஹெல்த் இம்பேக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு ஹியூமன் ஹெல்த் இம்பேக்ட்ஸ் என்னன்னா எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷன். இப்போ இந்த சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஹியூமன்ஸால் ரொம்ப யூஸ் பண்ணப்படுது. எப்படின்னா ஹியூமன்ஸை என்டர் ஆகுது ஏர், வாட்டர் அண்ட் ஃபுட்டு வழியாக. இன்னொன்று அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் வழியாக அது உள்ளாடி போகுது. உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா சில சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் உங்கள் பாடியில் உள்ள ஹார்மோன்ஸை மிமிக் பண்ணும். மிமிக் பண்ணும்போது ஹார்மோன்ஸால் ஃபங்க்ஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்காது, அது மொத்தமாகவே கொலாப்ஸ் ஆகிடும். எண்டோக்ரைன் சிஸ்டம் டிஸ்டர்ப்ட் ஆகி மொத்தமாக எண்டோக்ரைன் சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகி டிஸ்டர்ப் ஆகிடும். இது ஒரு கீ இம்பேக்ட். அதுக்கப்புறம் என்னென்னா கேன்சர் அண்ட் க்ரானிக் டிசீசஸ். இந்த சிந்தட்டிக் சப்ஸ்டன்சஸ் உள்ளே போகும்போது கேன்சர் இல்லை நிறைய டிசீஸ் காஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இம்பேக்ட் ஆன் ஈகோசிஸ்டம் அண்ட் ஈகோசிஸ்டம். சாயில் டீக்ரடேஷன். இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா நம்ம நேச்சர் ஒரு சர்க்குலர் எக்கனாமி யூஸ் பண்ணுது. அது என்னன்னா அது உண்டாக்குற பொருட்கள் எல்லாமே ஈஸியாக டீகம்போஸ் ஆகி அது ரிமைன் ஆகாமல் இருக்கிறது ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு நேச்சர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட், அதாவது கார்பன் அண்ட் கார்பன் ஃப்ளோரின் பாண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நேச்சரால் அந்த பாண்ட்ஸை பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா அது வீக்காக இல்லை நேச்சர் மாதிரி, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால பிரேக் பண்ண முடியாமல் அது சாயில்லையும் இந்த வேர்ல்ட்லேயும் ஃபுல்லாக ரிமைன் ஆகிட்டே இருக்குது. அதால் அபாலிஷ் ஆகவே முடியாது. இது ஒரு மெயின் காஸ். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இந்த சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் சாயில் இருக்கும்போது சாயில் டீக்ரேட் ஆகும். இந்த சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் வாட்டரில் போகும்போது வாட்டர் கண்டாமினேஷன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸை எரிக்கும் போது ஏரை பொல்யூட் பண்ணும். இதுதான் மேஜர் இம்பேக்ட்ஸ். இன்னொன்று இது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்குள்ளே போகும்போது பயோடைவர்சிட்டி லாஸும் ஈகோசிஸ்டம் டிஸ்ட்ரப்ஷனும் உண்டாகும். இதுதான் மேஜர் காஸ். இதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் எப்படின்னா சஸ்டைனபிள் பாலிமர்ஸ், வாட்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் பாலிசி, சர்க்குலர் எக்கனாமி வேர்ல்டு வைடு இதை ஃபாலோ பண்ண யூஸ் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ்ன்னு சொன்னாலே கவர்மெண்ட் என்னெல்லாம் பாலிசிஸ் பண்ணலாம்? ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா சிந்தட்டிக் பிளாஸ்டிக்கை அவங்கள்ட்ட கொடுத்தா என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காசு கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஃபுட்டு கொடுப்பாங்க. இப்போ என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய 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 பிள்ளைங்க வர எனக்கு காசு இல்லாதவங்க, சாப்பாடு இல்லாதவங்க பிளாஸ்டிக்கை கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது. அப்படி தானே இப்போ என்விரான்மெண்ட்டில் உள்ள பிளாஸ்டிக் கொஞ்சம் கம்மியாக, கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சம். ஸோ இதை நம்ம இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நம்மளால ஒரு கொஞ்சம் நான் ரொம்ப கம்மியாக முடியும்னு சொல்ல வரேன். ரொம்ப இல்லை. அது எப்படின்னா
நிறைய இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாவே பிளாஸ்டிக்ஸ் அண்ட் சிந்தட்டிக் சப்ஸ்டன்சஸ். அவேர்னஸ் இதுக்கு ஒரு வே அமையுமா? அவேர்னஸ் அமையும். என்ன செய்யணும்னா பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ணி பிளாஸ்டிக்கை மிமிக் பண்ணுற மாதிரியே நேச்சுரலாக டீகம்போஸ் பண்ண முடிய திங்ஸை நம்ம மேக் பண்ணி அதை யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா இந்த பிளாஸ்டிக் வந்து யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீ வந்து சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ்னு சொன்னா ஏதாவது ஒரு 2 சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் சொல்ல முடியுமா? நேம்ஸ் மட்டும். சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து சிந்தட்டிக் பாலிமர்ஸ் நான் சொல்கிறேன். அது வந்து பிபிஏ, பிளாஸ்டிக்ஸு, வேறு பெர்ஃப்ளூரோ ஆல்கலைன் சப்ஸ்டன்சஸ். இது சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் லைக் நைலான். ஓகே, என்னோட டாபிக் வந்து நாய்ஸஸ், நியூசன்ஸ் நியர்பை, இம்பேக்ட் ஆன் நாய்ஸ் பொல்யூஷன் ஆன் ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ். என்னோட டாபிக்ல நாய்ஸ் பொல்யூஷன்னா என்னன்னா, தேவையில்லாமல் வந்து வர சத்தத்தை தான் நம்ம வந்து நாய்ஸ் பொல்யூஷன் சொல்கிறோம். அந்த சத்தம், அந்த சவுண்ட் வந்து நம்ம ஹியூமனுக்கும் வைல்ட் லைஃபுக்கும் அஃபெக்ட் ஆகுது. அதாவது எக்ஸசிவ் நாய்ஸ். இப்போ வந்து டிராஃபிக் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இப்போ நம்ம ரோடு கிட்ட வீடு இருக்குன்னா எப்போவுமே அங்கே வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். அது ஒரு நாய்ஸ் பொல்யூஷன். இந்த நாய்ஸ் பொல்யூஷன் வரும்போது, சப்போஸ் நைட் டைமில் இருக்கும்போது இந்த நாய்ஸ் பொல்யூஷன்னால நம்மளால ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ வந்து எப்போவுமே நம்ம வந்து சத்தத்தையே கேட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ ஓவரால் சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ப்ளஸ் வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸுக்கு மைக்ரேஷன் கஷ்டம். அப்புறம் வந்து நமக்கு நிறைய ரிஸ்க்ஸ் உண்டு. அதாவது எப்படி சொல்ல, கார்டியாக்குலர் ரிஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதில் எப்படின்னா, நாய்ஸ் பொல்யூஷனில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. சில நாய்ஸ் பொல்யூஷன் எப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட உள்ள வீடெல்லாம் நம்ம நைட் ஆயிடுச்சு, இப்போ ஏதாவது விசேஷம்னா அவங்க வீட்டுக்கிட்ட அவங்க எப்போ நாய்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. சவுண்ட் பார்ட்டி வைக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக அமையும் போது வந்து என்ன ஆகும்னா, நமக்கு வந்து காது கேட்குற தன்மை கம்மியாகும். அந்த சவுண்ட்ல இருந்து வர வைப்ரேஷன்னால நமக்கு கார்டியாக்குலர் ரிஸ்க் வரும். இந்த சவுண்டுக்கும் நாய்ஸுக்கும் வித்தியாசம் இல்லை, ஆனால் சொல்கிற வார்த்தையை பொறுத்து அது வேரியேஷன் வரும். சவுண்டுன்றது வந்து வைப்ரேஷன், இப்போ நாய்ஸ்ன்றது வந்து எக்ஸசிவ் சவுண்டு. ஆனால் வந்து சவுண்டுன்றது வந்து வைப்ரேஷன். இந்த சவுண்டு நம்ம வந்து ஹெட்ஸுன்னு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த சவுண்டு வந்து ஹியூமனுக்கு வந்து இந்த மாதிரி டிசீசஸ் காஸ் பண்ணுது. வைல்ட் லைஃபுக்கு வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸுக்கு அஃபெக்ட் ஆகுது. அந்த மாதிரி வரும். இதோட சொல்யூஷன்ஸ், இதுக்கு ரெமடிஸ் என்னெல்லாம் பார்க்கலாம்னா, இப்போ லீகலாக வந்து யாருக்கிட்டையாவது ரிப்போர்ட் பண்ணலாம். எப்படி சொல்ல, இப்போ வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு ஆளுக்கிட்ட. இப்போ வீட்டுக்கிட்ட வந்து என்னால் ஓவர் லவுட்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு ஹையர் அத்தாரிட்டிகிட்ட வந்து லீகலாக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது ஒரு ரெமடியாக யூஸ் பண்ணிக்கலாம். சயின்டிஸ்ட் நீ என்ன பண்ணலாம்? நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் பற்றின அவேர்னஸ் கொடுப்பேன். ப்ளஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி அஃபெக்ட் ஆகுது, அதோட தீங்குகள் அதெல்லாம் பற்றி என்ன பண்ணலாம். ஆக்சுவலி வந்து நீ நினைச்சா உன்னால ரோட் சைடு வந்து ட்ரீஸை பிளான் பண்ண முடியும். இப்போ வந்து ரோட் சைடு இப்போ பயங்கர டிராஃபிக் சரியா, எல்லாரும் சும்மா ஹார்ன் அப்புறம் மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்றது அந்த இடத்துல வந்து நீ நிறைய ட்ரீஸ் பிளான் பண்ணேன்னா ட்ரீஸ் வந்து கொஞ்சம் அந்த நாய்ஸ் அப்சர்வ் பண்ணும். ஸோ தட் நம்ம வந்து அதை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இது வந்து சயின்டிஸ்ட் நம்மளால பண்ண முடியும் ஒரு ஆக்ஷன். ஓகே, இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்னோட டாபிக் என்னன்னா, எக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அதாவது ரிஸ்க் டு கம்யூனிகேஷன் டவர்ஸ் டு டிவைசஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்னா கம்யூனிகேஷன் டவர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. அதை வந்து 2 டைப்பாக பிரிப்பாங்க. இப்போ வந்து கம்யூனிகேஷன் டவர்ஸ்ல இருந்து ஹையான எனர்ஜி வரும்போது அது வந்து அயன்சிங் ஃப்ரீக்வன்சி வேவ்னு சொல்லுவாங்க. இதே லோவாக வரும்போது அது வந்து நான் அயன்சிங் ஃப்ரீக்வன்சி வேவ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து இந்த நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வைஃபை சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் ஃபோன்லேருந்து வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. இது வந்து ஹியூமன்ஸோட டிஎன்ஏ வந்து பாதிக்கிறத வந்து மற்றபடி ஹியூமன்ஸ்க்கு இம்பாக்ட். அதே மாதிரி நான் அயன்சிங், அதாவது அயன்சிங் வேவ்ஸ் வந்து ஹியூமனோட பிரெயினை பாதிக்கும். ஹியூமனோட பிரெயினை பாதிக்கும் போது
அதே மாதிரி அதே நான் ஐன்ஸ்டீன் வந்து மனுஷங்களால பாதிக்காட்டியும் எக்காலஜி நம்மளோட எக்கோசிஸ்டம் வந்து பாதிக்கும். இப்போ வந்து பேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபெண்ட்ஸ் பண்ணி தான் அது மைக்ரேஷன் பட்டனை கண்டுபிடிக்கும். இப்போ வந்து நம்ம வேற எங்கேயோ இருக்க ஒரு எனர்ஜி வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அது மைக்ரேட்டரி பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா அதோடைய இது வந்து மைக்ரேஷன் வந்து கம்மியாகும். அதே மாதிரி இன்செக்ட் இப்போ வந்து பீஸ் எடுத்தீங்கன்னா அது பாலினேட்டர் தானே. அது வந்து இப்போ அந்த பாலினேட் பண்ணாதான் நமக்கு வந்து இது பிளான்ஸ் க்ரோத் வந்து இருக்கும். இப்போ வந்து இதனால வந்து பீஸோட இது பாலினேட்டரி பார்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால் பாலினேஷன் கம்மியாகும் போது நம்ம க்ராப் ப்ரொடக்ஷனும் கம்மியாகும். இதே மாதிரி தான் பிளான்ஸ் இருக்கும். இது வந்து பிளான்ஸோட ரூட்டையும் சீடையும் தான் பாதிக்கும். அதனால வந்து பிளான்ட் டெவலப்மெண்ட் வந்து இதாகும். இதை நம்ம வந்து தவிர்க்கணும்னா நம்ம வந்து கரெக்ட் பிளேஸ்மெண்ட், அதாவது ஒரு டவரை வாங்கி எந்த இடத்துல வச்சா அது வந்து எவ்வளோவா அஃபெக்ட் பண்ணாது, ஹியூமன்ஸையும் எக்கோசிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு பிளேஸையும் அதை வந்து ஒரு லிமிட்டான இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஒரு இப்போ வந்து பர்டிகுலராக ஒரு லெவல் வச்சுருக்கணும், இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு, இவ்வளோ தான் அந்த மாதிரி ஒரு லிமிட் வச்சுருந்தா இதை இந்த எஃபெக்ட்ஸை வந்து கொஞ்சம் தடுக்கலாம். வைல்ட் லைஃப் மேலே என்ன அது வந்து அதோடைய பிஹேவியர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ வந்து அதோடைய எக்கோசிஸ்டம் எப்படி சொல்லுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பீஸ் மேலேனா அதோட பாலினேட்டர்ஸ் அந்த இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ வந்து பாலினேஷன் நடந்தால் தான் வந்து நம்மளால் வந்து இது க்ராப் ப்ரொடக்ஷன் வரும். இப்போ வந்து பாலினேஷன் கம்மியாச்சுன்னா வந்து அது வந்து நம்ம எக்கோசிஸ்டம் பேலன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ் கூட இது எப்படி ஏன்னா வந்து டவர்ஸ்லாம் வந்து நம்ம தான் ரெடி பண்ணணும். அதாவது அது வந்து நேச்சுரலாக வரல, நம்ம ரெடி பண்ணனால தான் அது ஒரு இம்பாக்டாக நமக்கு இப்போ வருது. அது வந்து ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் நம்ம இதாச்சு. சொல்யூஷன்ஸ் அது கரெக்ட் பிளேஸ்மெண்ட், அதாவது ஒரு டவர் வந்து எந்த இடத்துல எப்படி வைக்கணும், அதோட லெவல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு அவேர்னஸ். ஓகே. கவர்மெண்ட் பாலிசிஸ் ஏதாவது இருக்கா? அதாவது கவர்மெண்ட் ஒரு கரெக்டான ஃப்ரீக்வன்சி வச்சுருப்பாங்க, எந்த ஃப்ரீக்வன்சிக்கு தான் அந்த ரேடியேஷன் பண்ணணும், அது ஒரு கவர்மெண்ட் பாலிசி தான். ஆதர்ஷ், என்னோட டாபிக் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் மேண்டேட் மாஸ் த என்விரான்மெண்டல் ரோல் ஆஃப் accelerating antibiotic resistance in nature. Antibiotic resistance அப்படின்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியா கூட எவால்வ் ஆகும். நான் வந்து அஸ்மாசரின், நான் டீம் ஏ குரூப் சி மெம்பர். என்னோட டாபிக் வந்து லைட் பொல்யூஷன்ஸ் லாஸ் ஸ்டாட்டிஸ்கை எஃபெக்ட்ஸ் ஆன் நேச்சுரல் வைல்ட் லைஃப் அண்ட் ஹியூமன் வெல்பீங். ஃபர்ஸ்ட் லைட் பொல்யூஷன் என்னதுன்னா வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய லைட், நம்ம எர்த்தில் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய லைட்டு. மற்ற பொல்யூஷன் லைக் விண்ட் பொல்யூஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாய்ஸ் பொல்யூஷன்லாம் வந்து நமக்கு அதோட காசஸ் வந்து என்னதுன்னா வந்து தெரியும். ஆனால் வந்து லைட் பொல்யூஷன் பார்க்கும்போது அதோட காசஸ் நமக்கு அவ்வளவா வந்து தெரியாது. லைட் பொல்யூஷனை வந்து நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம்னா ஆலன், ஆர்டிஃபிஷியல் லைட் அட் நைட். அது வந்து என்னன்னா வந்து நேச்சுரல் வைல்ட் லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணும். நேச்சுரல் வைல்ட் லைஃப்னா வந்து என்னன்னா அது வந்து நைட்டில் உள்ள டார்க்னஸை வந்து டிபெண்ட் பண்ணி வந்து வாழக்கூடியது. அண்ட் ஆல்சோ அது வந்து நிறைய அனிமல்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகும். லைக் டர்ட்டில் வந்து எப்படி வாழக்கூடியதுனா வந்து டர்ட்டில் வந்து சீலே தானே வாழும். அது வந்து சம் டர்ட்டில்ஸ் வந்து மைக்ரேட் பண்ணி இந்த எக்ஸை வந்து பீச்சில் வந்து லே பண்ணி வைக்கும். அதுலேருந்து ஹேட்ச் பண்ணக்கூடிய டேட்டர் ஹேட்ச்லிங்ஸ் வந்து என்னென்னா வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டை வந்து பார்த்து அட்ராக்ட் ஆகி அது வந்து என்னென்னா அப்படியே வந்து அந்த மண்ணோடையே அந்த லைக் பீச்சோடையே அப்படி வாழ தொடங்கிடும். ஸோ அது என்னென்னா டர்ட்டிலுக்கு வந்து லைக் இட்ஸ் டிபெண்ட் ஆன் வாட்டர். அதனால் வந்து அதுக்கு டீஹைட்ரேட் ஆகி நிறைய டர்ட்டிலோட பாப்புலேஷன் நிறைய பிளேசஸில் வந்து குறைஞ்சிட்டே வருது. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ வந்து பேர்ட்ஸ்னால் வந்து அது மைக்ரேட் பண்ணி வாழும் தானே. அது வந்து இப்போ வந்து ஒரு நேச்சுரல் லைட்டோட பாத்தை ஃபாலோ பண்ணி தான் வந்து அதோட மைக்ரேட்டரி பாத்தை போய் வந்து சேரும். அது வந்து என்னென்னா வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் வந்து அது வந்து இன்ட்ரக்ட் ஆகும்போது அதோட பாத் வந்து மாறி போய் வேற ஒரு இடத்துல போய் சேருது. அண்ட் அது வந்து ஹியூமன் வெல்பீங் எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னா அது வந்து நைட்டு நேரத்தில் வந்து டார்க்னஸ் கூட நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் நமக்கு வந்து மெலட்டானின் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். மெலட்டானின் ஹார்மோன் என்னதுன்னா வந்து
நம்ம ஸ்லீப் அண்ட் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு வந்து எஃபெக்டிவாக உள்ளது. அது இல்லாத அப்போ அந்த டார்க்னஸ் நம்ம பாடியில் வந்து இல்லாதப்போ வந்து என்னென்னா மெலட்டானிக் செக்ரீஷன் குறையுது. இதனால நமக்கு ஒபிசிட்டி, ஃபேட்டிக், அனீமியா அந்த மாதிரி டிசீசஸ்லாம் வந்து நமக்கு வருது. அண்ட் ஆல்சோ வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்டை வந்து நம்ம அப்பப்போ வந்து அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது என்னென்னா நமக்கு ஐஸால தான் நம்ம பார்க்குறோம். அதனால வந்து நம்ம ரெட்டினால வந்து நிறைய டேமேஜஸ் வந்து வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன ஃபேக்டர்னா வந்து அர்பனைசேஷன். ஏன்னா நம்ம என்னோட டாபிக் வந்து மைக்ரோப் ரெசிஸ்டன்ஸ் மேன்மேட் மார்க்ஸ் த என்விரான்மெண்டல் ரோல் ஆஃப் பொல்யூஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன் ஆக்சிலரேட்டிங் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இன் நேச்சர். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எப்போ வந்து ஒரு பாக்டீரியா வந்து ஆன்டிபயோட்டிக் கூட எவால்வ் ஆகும்போது ஆன்டிபயோட்டிக் வந்து அதை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு ஷீல்டை வந்து மேக் பண்ணும். அந்த ஷீல்டு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த ஷீல்டு வந்து அதனால் நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஆன்டிபயோட்டிக் என்விரான்மெண்ட்டுக்கும் சரி, ஹியூமன்ஸுக்கும் சரி, அனிமல்ஸுக்கும் சரி, பேர்ட்ஸுக்கும் சரி ரொம்ப டேஞ்சரஸ். இது வந்து ரொம்பவுமே அதிகமான டிசீசஸும் உண்டாகும். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மாசூட்டிக்கல் வேஸ்ட்டு. ஃபார்மாசூட்டிக்கல் வேஸ்ட்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியேற்றப்படுற வேஸ்ட்டு. அங்கேருந்து வர வேஸ்ட்டில் வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கும். அப்படித்தானே? ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட பாக்டீரியாஸும் நிறைய இருக்கும். இது வந்து கம்பைன் ஆகும்போது கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அங்கே நடக்கும். அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் நடக்கிறதே தெரியாமல் அவங்க வந்து வாட்டர் பாடிஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் பாடிஸில் வந்து அது கலக்கும்போது ஃபிஷ்ஷஸ் சாப்பிடும். அதனால நமக்கு ஃபிஷ்ஷஸும் கிடைக்காது. ஸோ வந்து இது நமக்கு ஒரு இம்பேக்ட். அடுத்தது வந்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட். அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம வந்து நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்படிதானே? ஃபெர்டிலைசர்ஸ்லையும் சில ஃபெர்டிலைசர்ஸில் ஆன்டிபயோட்டிக் இருக்கும். இந்த ஆன்டிபயோட்டிக்கும் அங்கே இருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஆனால் வந்து அது வந்து க்ராப் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஆனாலுமே அது வந்து நிலத்தில் வந்து இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும். ஸோ வந்து இதில் வர தண்ணியுமே இதில் வந்து மிக்ஸ் ஆகும்போது அதுவுமே கண்டாமினேட் ஆகும். இதோட டிசீசஸ் என்னென்னா டியூபர்குலோசிஸ் வர வாய்ப்பு இருக்கு, டயரியா, டிப்தீரியாவும் வரும். சில டைம் டெத்து கூட காஸ் ஆகும். இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம டாக்டர் கிட்ட எனக்கு அதிகமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் தராதீங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து 2011 கூட ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. இப்போ 2023 வரைக்குமே ரொம்பவுமே அதிகமாயிருக்கு. ஈவன் அப்படி இருந்தும் இப்போ நிறைய பேர் வந்து டிசீசஸ்க்காக ஹாஸ்பிட்டல் போனால் ஆன்டிபயோட்டிக்ஸ் தானே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து டாக்டர்கிட்ட சொல்லணும், எங்களுக்கு வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் தராதீங்க, கொஞ்சம் லிமிட்டாக தாங்க அப்படின்னு சொல்லணும். எந்த பாக்டீரியா வந்து ஆன்டிபயோட்டிக் கூட? அது எல்லா பாக்டீரியாவும். என்னோட டாபிக் வந்து ஜியோ இன்ஜினியரிங் த கிரேட் கேம்பிள் த எத்திக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் ரிஸ்க் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் இன்வென்ஷன் டு ரெடியூஸ் மாடிஃபை எர்த் கிளைமேட். இப்போது ஜியோ இன்ஜினியரிங் என்ன? ஜியோ இன்ஜினியரிங் வந்து எர்த்தோட கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ண இல்லை சேஞ்ச் பண்ணதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் இப்போது எர்த்தில் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அடுத்து எர்த்து ரொம்ப ஹீட் ஆகும். அதனால இதை மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் மொத்தமாக 2 மெத்தட்ஸ் இருக்குது எர்த்தில் ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஆர், சோலார் ரேடியேஷன் மேனேஜ்மெண்ட். இது எப்படின்னா ஸ்பேஸில் வந்து ஒரு கிளாஸ் அதாவது வைப்பாங்க. அது வந்து நம்ம எர்த் மேலே வர சன்லைட்டில் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ரொம்ப இல்லை, கொஞ்சம் கம்மியாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால அப்போதைக்கு இப்போ பெர்மனன்ட் ஃபிக்ஸில் அது கொஞ்ச நாள் வேணுமே இந்த மாதிரி எர்த்தோட கிளைமேட்டை ஹீட் அப்படி ரெடியூஸ் பண்ணும். அடுத்து வந்து சிடிஆர், கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல். இது வந்து மெயினாக பிளான்டிங் ட்ரீஸ் அதில் அப்படி நம்ம இது பண்ணலாம். அடுத்து இல்லாமல் இது வந்து கார்பன் டை ஆக்சைடு கேப்சர் அப்படி அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணலாம். அடுத்து இதில் வந்து இப்போ எஸ்ஆர்எம் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம கார்பன் டை ஆக்சைடு அதை யூஸ் பண்ணலாம், ஆனால் அது ரொம்ப ஸ்லோ, நிறைய வருஷம் ஆகும் அது கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ எஸ்ஆர்எம் வந்து கொஞ்சம் அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால மோஸ்ட்டாக எஸ்ஆர்எம் யூஸ் பண்ணுவாங்க. சிடிஆர் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் இதால் பெனிஃபிட் ஆகும்.
ஆனாலும் இதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. இப்போ ரெயின் ஃபால் ஆகுது, அதாவது ரெயின் ஃபாலோட பேட்டர்ன் மாறும், அந்த மழை பெய்யுற பேட்டர்ன்லாம் மாறும். அடுத்து இதில் ஃபாரஸ்ட் பயோடைவர்சிட்டிலாம் அஃபெக்ட் ஆகுது. அடுத்து இதில் இன்னுமே நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது இன்னுமே சயின்டிஸ்ட் அதை பற்றி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இது இந்த சோலார் ரேடியேஷனை ரிஃப்ளெக்ட் பண்றதுல அது எதுக்காக? எர்த்தோட கிளைமேட்டை, எர்த்தோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஃபால் ரெடியூஸ் ஆகுமா? ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு கார்பன் டை ஆக்சைடை குறைச்சாலே ஹீட் ரெடியூஸ் ஆயிடும். கிரீன் ஹவுஸ் கேஸஸ் குறைச்சாலே இப்போ அது வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. நம்ம அது நிறைய இயர்ஸ் ஆகும், அது அப்படி அது நடந்து இதாக இருக்குது ரெடியூஸ் பண்ணால். ஆனால் இதனால கொஞ்சம் குயிக்காக நம்ம பண்ணிடலாம். இது இந்த எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இதுக்கு பண்ணுது, லைக் எது இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறது அப்படின்றது? இது எப்படி நம்ம இந்த ஃபாரஸ்ட் பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் பண்ணுது இந்த மாதிரி ஏதாவது? இப்போ We thank